திருவருகை காலம் 3வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 1 அருள்வாக்குகள் 18 தொடக்கம் 25 வரை. இன்று யோசேப்பை பற்றி நற்செய்தி எடுத்துரைக்கிறது. யோசேப்பின் தந்தை பெயர் யாக்கோபு. அவருடைய குடும்பத்தின் சொந்த ஊர் யூதேயாவில் உள்ள பெத்லகேம். அவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் வசித்து வந்தார். இதன் காரணமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பதிவு செய்வதற்காக யோசேப்பும் மரியாவும் கடும் குளிரில் 95 மைல்கள் பயணிக்க வேண்டியிருந்தது. இவர் தாவீதின் அரச வம்சத்தை சார்ந்தவர். இவரது தொழில் தச்சு தொழில். இவர் ஓர் ஏழை. இவர் ஏழையாக இருந்ததால்தான் அவரும் மரியாவும் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கும் போது பலி செலுத்துவதற்காக ஒரு காட்டுப்புறாவையே கொடுத்தனர். ஆட்டுக்குட்டியை வாங்குகின்ற அளவிற்கு அவர்களுக்கு வசதி இல்லை. யோசேப்பின் வயது 100% நமக்கு உறுதியாக தெரியாவிட்டாலும் அவர் 11 வயதினராகத்தான் இருந்திருக்க வேண்டும். துடிப்புள்ள இளைஞராகவே இருந்திருக்க வேண்டும். மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் நடந்த நிகழ்ச்சியையும் வானதூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று கூறுகிறார். தாமஸ் ஏ கெம்பிஸ் என்ற எழுத்தாளர் கூறுகிறார், உடனடி கீழ்ப்படிதலே உண்மையான கீழ்ப்படிதல். தாமதமான கீழ்ப்படிதல் என்பது கீழ்ப்படியாமையை ஒத்ததாகும். கீழ்ப்படிதலிலிருந்து விலக முயற்சிப்பவர் இறையருளிலிருந்தும் விலகிவிடுகிறார். மீட்பின் வரலாற்றில் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது ஒரு மிகச்சிறிய பாத்திரம். அதை கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப கீழ்ப்படிந்து செயல்படுத்திவிட்டு தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார். நற்செய்தியில் புனித யோசேப்பின் எழுத்துப்பூர்வமான வார்த்தைகள் எதையும் நாம் காண முடியாவிட்டாலும் அவருடைய குணம் தனித்து நிற்கிறது. மத்தேயு கூறுகிறார், யோசேப்பு ஒரு நேர்மையாளர் என்று. 2 வகையில் இதனை புரிந்து கொள்ளலாம். நேர்மையாளர் கடவுளுக்கு முன்பாக நேர்மையாளராக இருப்பதன் புதிய அர்த்தத்தை இங்கே காட்டுகிறார் மத்தேயு. யூதர்களை பொறுத்தளவு நேர்மையாளராக இருப்பது சட்டத்தை அதன் கடைசி விவரம் வரை பின்பற்றுவதில் அடங்கியிருக்கிறது. அப்படியென்றால் யோசேப்பு நேர்மையாளராக இருந்திருந்தால் யூத சட்டம் சொல்வது போல திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண் கருவுற்றிருந்தால் அவர் அந்த ஆட்சியாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும், கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே யோசேப்பு அதனை செய்யவில்லை. மாறாக மறைவாக விலக்கிவிட இரக்கம் காட்டுகிறார். சட்டத்தை தாண்டிய ஒரு இரக்கம், ஒரு கரிசனை அடுத்தவர் மேல் காட்டுகிறார். 2வது, கடவுள் விருப்பத்தை மிக கடுமையான சூழ்நிலையிலும் ஆம் என்று சொல்லி சட்டப்பூர்வமான வளர்ப்பு தந்தையாக இருக்க யோசேப்பு சம்மதிக்கிறார். கிளெண்டா ஃபுல்டன் டேவிஸ் அவர்கள் சொன்னது இங்கே நமக்கு இந்த தியானத்திற்கு உதவும் என்று நினைக்கிறேன். ஏதாவது ஒன்றை விட்டுக் கொடுக்க அழைக்கப்படும் போது புன்முறுவலோடும் அன்போடும் ஏற்றுக்கொள்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. மிகவும் மோசமான சூழ்நிலையில் நாமே இருக்கின்ற போது மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. தந்தையின் திருவுளத்தை நம் வாழ்க்கையில் நிறைவேற்றுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. கல்வாரி மலையில் ஏறுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. கடவுளின் பிள்ளைகளாகிய நாம்
கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். நம் வழியை தேடாமல் கடவுளின் வழியை தேட வேண்டும். நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபடுவது எளிதல்ல, ஆனால் அதுதான் நல்லது, சரியானது, நன்மை பயக்கும். ஆமீன்.